வெல்கம் டு சீரியல் ரீமேக் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறகடி காசு சீரியலில் என்னென்ன நடக்க போகுது, அப்கமிங் எபிசோட் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, இந்த சிறகடி காசு சீரியலில் இந்த குரூப்பை வந்து பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த ஒரு கேரக்டர், எந்த ஒரு ஆளை பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்து மீனா அவங்க ரெண்டு ஒரு பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து ஸ்ருதி. ஸோ ஓகே, நம்பர் 1 நம்பரோட தானே இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தனே என்ன பேசுகிறாங்கன்னா, அதாவது இப்போ மனோஜ் வந்து புது வீடு வாங்கிட்டான், ஆனால் எங்கே இருந்தால் அவ்வளோ காசு வருதுன்னே தெரியல. முத்து வந்து கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சாரு. அதாவது அவனை இப்படியே கை கணமாக பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். மனோஜ் இந்த வீடு வாங்குறது பிரச்சனை இல்லை, ஆனால் இது வந்து 2 சோதனை பண்ணி பார்க்கணும். ஒன்று இந்த வீட்டில் பேய் இருக்கா இல்லையா, அப்படின்னா இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும். இது 2 பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு புது வீட்டு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்ருதி இதை கேட்டுட்டு, இதெல்லாம் உங்களுக்கு கட்டுக்கதையாக தெரியல, பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு இப்படி சொல்லி பயமுடுத்துறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை விஜயா இது இல்லை மனோஜுக்கு தான் இந்த மாதிரி தெரியும், இதெல்லாமே பார்த்து தான் நம்ம வீடியோ வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாமியாரை கூட்டு வராங்க. அதாவது எங்கேருந்து இந்த சாமியாரை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல, எந்த கேரக்டர்னு புரியலை. நான் இது வரைக்கும் இந்த எந்த ஒரு சீரியல்லையும் உங்களை பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த சாமியார் வந்து இப்போதைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த வீட்டில் பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னே விஜயா மொத்த குரூப்ஸ் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு சாமியாரை பார்த்து. என்னம்மா எங்கேருந்து கூட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஸ்ருதி கேட்க, அண்டு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, இவங்க வந்து பேய் ஓட்டிகிட்டு போவாங்களா, நானாக தான் சொன்னேன் மீனா, இவன் வந்து பேய் ஓட்டிகிட்டு போவா, காசு வாங்க போகிறா கண்டிப்பாக வந்து. மனோஜி ஏன் இப்போ இருக்கானே தெரியல, வீட்டு பேர் வைக்கிறதுக்கு ஒருத்தன், பேய் ஓட்டுறதுக்கு ஒருத்தன், இப்போ சார் நானும் ஏதாவது ஒரு கெட்டப் போட்டு வந்து இப்போ சார் காசு வாங்கிடலாம் போல இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது, எப்படிலாம் செலவு பண்ணுறான் பாரு அப்படின்னே. அந்த பேய் ஓட்டுறவங்க டேரெக்டாக வந்து இந்த வீட்டில் பேய் இருக்கா இல்லையா செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில மந்திரம்லாம் போடுவாங்க. முட்டை அது இதுன்னு யூஸ் பண்ணி மந்திரத்தை போட்டு கடைசியில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் எந்த பேயுமே இல்லை மனோஜ், நீ வந்து இந்த வீட்டில் இருக்க, அதாவது இந்த வீட்டை நீ வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, என்னோட சம்பளத்தை கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு லம்பா அடிச்சுட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு பேர் வைக்க ஒருத்தே வரான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த பேருக்கு என்ன பேர் வைக்கலாம், ரோஜான்னு பேர் வைக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு விஜயா உடனே இல்லை இந்த பேர் வந்து சரி வராது, இது வந்து மீனா வந்து பூ வைக்கிறனால அந்த மாதிரி வராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க, வேணாம் அப்படின்றாங்க. நம்பர் 2 அண்ட் விஜயா வந்து அதுக்கப்புறமா யோசிச்சு உங்க 3 பேரையும் வச்சு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா ரோமியா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இதை கேட்டன விஜயா சந்தோஷமாக, சரி ஓகே மீனாவும் இந்த பேர் நல்லா தான் இருக்குது அப்படின்னே, சரி சாப்பாடு செய்யுங்க அப்படின்ற மாதிரி மீனாவை கூப்பிட்டு போய் இந்த வீட்டில் போய் சாப்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்ருதி, இது ஒன்று உங்கள் வீடு கிடையாதுல்ல, இது வந்து நம்ம வீடு கிடையாது, இது மனோஜ் வீடு. ஆமாம் கரெக்டு தான், இப்போயாச்சும் இது வந்து அவனோட ட்ரீட்டு தான், மனோஜ் தான் வந்து சாப்பாடு வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, மனோஜ் அப்புறம் சரி 2 பேரும் ஓகே, அவன் வந்து காசு கஞ்சப்படுத்தல அந்த பக்கம் ஓரமாக போக, அப்புறம் முத்து நான் சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்றது அவர் வந்து கிளம்ப போகும்போது டக்குன்னு மனோஜ் வந்து ஒரு கொட்டையை குழப்ப ஆரம்பிச்சிருவான். அது என்னன்னா, இப்போதைக்கு காசு வந்து கம்மியாக இருக்குது, இந்த வீட்டை வாங்கணும்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காசு தேவை அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க, அதை ரோகிணியை ஒட்டிக்கிட்டு, ரோகிணி இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு இப்போ இந்த வீடை வாங்கணும்னா இப்போ காசு தேவை, லோன் வாங்கினது போக காசு வந்து நம்மளுக்கு பத்தாது, அதனால் உங்கள் அப்பாட்ட வந்து இந்த நம்மளோட ஷேரை வந்து கேளு அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து ஏற்றி விட, மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே யோசிக்காமல் டேரெக்டாக போய் அவங்க அப்பாட்டே கேட்டுறான். அதாவது அப்பா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இந்த வீட்டை வாங்கணும்னா இன்னும் கொஞ்சம் காசு தேவை, லோன் போட்டுமே காசு இல்லை, அதனால் என்னோட பங்கை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, முத்து அதான் மொத்த பங்கு நீ தான் வச்சிருக்கேன் தம்பி, நான் தான் உன்கிட்ட இருந்து வாங்கணும், இந்த வீட்டை வாங்கினதுக்கு நானும் அமைதியாகவே இருக்கேன், நீ தான் பங்கு வேணும்னு கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கப்புறமா என்னாகும், இப்போ புதுசாக ஒன்று கிளம்ப போகுது. அதாவது நம்ம ஜீவா வந்துக்கிட்டே இருக்காங்க, அந்த ஸ்டோரி வந்து பிகைனில் அதாவது அடுத்து இருக்குது. முத்து என்ன சொல்கிறாருன்னா, ஏண்டா பேரை ரோமியான்னு ஃபஸ்ட்டு பேர் ரோகிணி உன்னோட ஒய்ஃப் பேர் தானே வச்சுருக்க, வேணா அவங்க அப்பாட்ட கேளு, அவங்க அப்பா தான் பெரிய பிஸ்னஸ் ஆச்சு, மொத்த காசை அடைச்சிடுவார்ல, அப்பையும் கடன் வாங்குறீங்க அப்படின்னு கேட்க, அப்புறம் விஜயா இது கரெக்டான யோசனையாக தானே இருக்குது, பெசாட்டு ரோகிணி உங்கள் அப்பாட்ட கிட்டே மிச்ச காசையும் வாங்கிறேன் அப்படிமா சொல்ல, ரோகிணி அடக்கு முழிக்கிறவங்க, எனக்கு அப்பாவே இல்லையே, நானே என்னடா பண்ணுறது, ஜீவாவோட காசை ஆட்டை போட உட்காந்துருக்கோம் அப்படி மாதிரி யோசிக்க, மொத்த கூட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி சந்தேகப்படுற மாதிரி பாட்டுருவாங்க. ரோகிணி வந்து சந்தேகப்படுற மாதிரி மூஞ்சி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்பர் 3 அடுத்து நாளைக்கு நடக்க போகிற எபிசோடில், அதாவது ஒரு ஜீவா வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போதைக்கு முத்துக்கு ஃபோன் அடிச்சு, முத்து இந்த மாதிரி வந்து நான் ஊருக்கு வர போகிறேன், அதனால் என்னை பிக்கப் பண்ணி எனக்கு ஊர் சுற்றி காட்ட நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்ல, முத்து ஓகே நீங்கள் நாளைக்கு வந்துருங்க மேடம், நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மீனா வந்து அது யாருங்க, அவள் யார்கிட்ட பேசுகிறீங்க, போனாட்டி வந்தாங்க அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, அவங்க நான் தான் பிக்கப் பண்ணி ஊர் சுற்றி காமிச்சேன், காசு லம்பாக வந்துச்சு, நாளைக்கு லம்பாக வரும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, ஜீவா வந்து அப்புறம் முத்துவோட காரில் ஏறினதுக்கப்புறமா ஜீவா வந்து கேட்க, அதாவது என்னென்னா போனாட்டி உங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையாச்சு, அதனால் ஊருக்கே வரக்கூடாது நினச்சேன், என்னோட பொருளாக இருக்க அதனால் எடுத்து வந்து என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப எதிரி, அதாவது என் மொத்த காசையும் வந்து ஆட்டையை போட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து பழிய போட, அது யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோன் அடிக்கும்போது பார்த்தா, அதாவது மனோஜோட ஃபோட்டோ பார்த்தோன்னே, இவன் யார் உங்களோடனே என் தம்பி தான் அப்படின்னு, இவன்ட்ட தான் அதாவது என் காசு மொத்தமாக அவன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதான் எனக்கு புரியலையே அப்படின்னு நான், அதாவது மொத்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா ஜீவா வந்து உடச்சிடுவாங்க முத்துக்கிட்ட மொத்த பிரச்சனையை உடச்சிட்டு, அதாவது என்னென்னா இப்படி ஒரு பிரச்சனையாச்சு, நான்
நான் தான் அந்த ஜீவா மனோஜ் கூட காதல் பண்ணியிருந்தேன், 30 லட்சத்தையும் எடுத்துகிட்டு போனது நான் தான். அதுக்கப்புறமா பிரச்சனை ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து மொத்த காசையும் கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன உங்களுக்கு நேரம் காசு வந்திருக்குமே அப்படின்னு சொல்ல, இல்லை அந்த மாதிரிலாம் இன்னும் இந்த மாதிரி காசு வரலையே அப்படின்னு வந்து முத்து வந்து தானே இதாண்டா கரெக்டாச்சு அப்படின்னு சொல்லி வண்டியை அப்படியே சுற்றி பார்க்க வேணாம், நம்ம நேராக வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு வண்டி எடுத்து விட்டுறாரு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் நேராக இவங்க 2 பேத்துக்கான ஜீவா வச்சு வந்து முத்து கேட்குறாரு, என்னடா இங்கே வாங்க மீனா, மொத்த பேரும் வாங்க, நம்மளுக்கு ஒரு குட் நியூஸ் கிடச்சிருச்சு, இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா என்ன முத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வா தம்பி மனோஜ், இங்கே இவங்க யாரும் தெரியுதா, இந்த மாதிரி வேலை தெரியுதா, இங்கே வாங்கம்மா, உங்கள் பையன் எந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்திருக்கான்னு இப்போ தெரிய போகுது, வெயிட் பண்ணி பாருங்கள், இந்த பாருங்கள் ஜீவா இங்கே வந்திருக்கான் அப்படின்னு பேச, இந்த மாதிரி செக்மெண்ட் நடந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துச்சுன்னா சீரியல் டப்புக்குன்னு வந்து சத்தியமாக முடிஞ்சிடும். அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்காது, எதிர்பார்க்காதீங்க. ஜீவா வந்து லைட்டாக வந்து ஸ்லீப்பை தட்டிட்டு திருப்பி வந்து ஊருக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி தான் நடக்கும். யார் என்ன சொல்ல நம்பாதீங்க, ஆனால் இப்படி வந்து நடக்காது, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி நடக்காது. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா சீரியல் வந்து ஒரே நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு போய் வேண்டியதான். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுப்பா. See you next video. Thank you for watching.